Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேத வினாவிடை. லூக்கா 2 வசனங்கள் 27 முதல் 52 முடிய. பகுதி 2. சிமியோன் எதனால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான்? ஆவியின் ஏவுதலினால். இயேசு என்னும் பிள்ளையை ஏன் தேவாலயத்துக்கு உள்ளே கொண்டு வந்தார்கள்? பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்காக. சிமியோன் பிள்ளையை தன் கைகளில் ஏந்தி கொண்டு என்ன செய்தான்? தேவனை ஸ்தோத்தரித்தான். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர் என்றது யார்? சிமியோன். இயேசு யாருக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இருப்பார் என்றார் சிமியோன்? புறஜாதிகளுக்கு. இயேசு தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பார் என்றார் சிமியோன்? மகிமையாக. சிமியோன் தன் கண்கள் எதை கண்டது என்றான்? சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின தேவரீரின் இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான் சிமியோன். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக ஆச்சரியப்பட்டது யார்? யோசேப்பும் இயேசுவின் தாயாரும். சிமியோன் இயேசுவின் தாயாகிய மரியாளிடம் எது வெளிப்படத்தக்கதாக இயேசு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றார்? அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக. சிமியோன் இயேசு எதற்கு அடையாளமாவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றார்? இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றான். சிமியோன் மரியாளிடம் எதை ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார்? மரியாளின் ஆத்துமாவை. தேவாலயத்தில் இருந்த தீர்க்கதரிசி யார்? ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள். அன்னாள் யார்? அன்னாள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். அன்னாளின் வயது என்ன? ஏறக்குறைய 84. அன்னாள் எப்படி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள்? தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அன்னாள் எது உண்டாக காத்திருந்தவர்களுக்கு இயேசுவை குறித்து பேசினாள்? எருசலேமிலே மீட்பு. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் எங்கு திரும்பி போனார்கள்? கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை எப்படி இருந்தது? பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. பிள்ளையின் மேல் என்ன இருந்தது? தேவனுடைய கிருபை. இயேசுவின் தாய் தகப்பன்மார் எப்போது எருசலேமுக்கு போவார்கள்? வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு எத்தனை வயதான போது பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போனார்கள்? 12 வயதான போது. பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது எருசலேமிலே இருந்து விட்டது யார்? பிள்ளையாகிய இயேசு. பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டது யாருக்கு தெரியாதிருந்தது? இயேசுவின் தாயாருக்கும் யோசேப்புக்கும். இயேசுவின் தாயாரும் யோசேப்பும் இயேசு எங்கே இருப்பார் என்று நினைத்தார்கள்? பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று நினைத்தார்கள். எத்தனை நாள் பிரயாணம் செய்து இயேசுவை தேடினார்கள்? 1 நாள்.
இயேசுவை எங்கு தேடினார்கள்? உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் இயேசுவை தேடினார்கள். இயேசுவை காணாததினாலே எங்கே திரும்பி போனார்கள்? இயேசுவை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். எத்தனை நாட்களுக்கு பிறகு இயேசுவை கண்டார்கள்? 3 நாட்களுக்கு பிறகு. இயேசுவை எங்கே கண்டார்கள்? இயேசு தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்க கண்டார்கள். இயேசு தேவாலயத்தில் போதகர் நடுவே உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்க கண்டார்கள்? இயேசு தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். இயேசு பேச கேட்ட யாவரும் என்ன செய்தார்கள்? இயேசுவின் புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இயேசுவை கண்டு ஆச்சரியப்பட்டது யார்? இயேசுவின் தாய் தகப்பன். மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்றது யார்? இயேசுவின் தாய். இயேசுவின் தாய் இயேசுவிடம் எப்படி தேடினோம் என்றாள்? உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். இயேசு தன் தாயிடம் தான் எங்கு இருக்க வேண்டியதென்றார். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். இயேசு சொன்ன வார்த்தையை அவர்கள் என்ன செய்யவில்லை? இயேசு சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களுடனே கூட போய் அவர்களுக்கு எப்படி இருந்தார்? கீழ்ப்படிந்திருந்தார். இந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டது யார்? இயேசுவின் தாயார். இயேசுவானவர் எதில் அதிகமாய் விருத்தியடைந்தார்? ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். Thank you. Amen.